Okay, guys, another week, another episode. இந்த வீக் வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாபிக். We're going to talk about EVs, the potential of EVs in India and around the world. நம்ம பார்த்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல EVs have been gaining a lot of ground. ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது. இந்தியாவில் வந்து மேஜரா பார்த்தா இப்போ நம்ம EV பைக்ஸ் தான் ஐ திங்க் மேஜர் இன் இந்தியா. ஓலா அண்ட் ஏத்தர் ஆர் த டூ பிக் EV பைக்ஸ் இன் இந்தியா. ஸோ அதை பற்றிலாம் பேசலாம். தி அட்வான்டேஜஸ் ஆஃப் EVs, தி டிஸ்அட்வான்டேஜஸ், த சேலஞ்சஸ் தட் EV கம்பெனிஸ் ஹேவ் இன் த ஃபியூச்சர், அதை பற்றிலாம் பேசலாம். ஸோ அதை பற்றி பேச ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் லேனா சேகர் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மிஸ்டர் Hi. ஜீவன் சித்தார்த். வெல்கம் வெல்கம். Thank you, Rahul. சொல்லுங்க சித்தார்த், நீங்க தான் பைக் பிரியர், எஸ்பெஷலி ஓல்ட் ஸ்கூல் அப்படிலாம் ஆர்எக்ஸ் ஒன்றும் இல்லை. ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வச்சிருந்தீங்க. யா எனக்கும் வந்து இந்த எலக்ட்ரிக் பைக்லாம் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நீ சொன்னோன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட தாட் என்ன வந்துச்சுன்னா, சரி நம்ம ஏன் வந்து தனுஷை கேட்கக்கூடாது கால் பண்ணி. ஏன்னா ஏத்தர் வச்சிருக்கான்ல அவ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவன் ஓலா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஓலா ஏத்தர் போன வாட்டி நாங்க ஏத்தரா ஏத்தர் தான்டா. ஆமா, நான் கேட்டேன் அவங்ககிட்ட ரீசெண்டா. ஓ ஓகே ஓகே ஓகே. நான் வந்து நம்ம பெங்களூர் போகும்போது தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி தனுஷ் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ நீ ட்ரை பண்ணிருக்கியா, ஓட்டி இருக்கியா அதனா ஈவிஸ்? இல்லடா, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. பட் நான் அந்த அப்டேட்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், எங்க இருக்கு இவி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த வகையில் ஐ திங்க் இந்தியா ஹாஸ் அ பிக் மார்க்கெட் ஃபார் இவிஸ். நாட் இன் ஃபோர் வெஹிக்கிள்ஸ், டூ வீலர்ஸ்ல வி ஹாவ் வெரி பிக் நம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது இறங்கி டு தி ஸ்டார்ட் அப் கல்ச்சர். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். Let it be towards the vehicle side as well as supporting things like batteries and all. The companies to establish the companies and stuff. ஆமா ஆமா ஆமா. And நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். What was your first impact on EVs? I mean மேஜரா இப்பதான் வந்து EV சமயா வந்து இந்தியால இருக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் நியூஸ் நீங்க கேள்விப்பட்டது என்ன? இல்ல ஃபர்ஸ்ட் ரோட்ல பார்த்த வெஹிக்கிள்? நான் பெங்களூர்ல ஆக்சுவலி நிறைய பார்த்தேன், பட் இட் டிட் லைக் ஃபீல் வெரி டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ராஜ் வந்து வேண்டி வச்சிருக்கான். ஐ திங்க் ஏத்தர் தான் அவனும் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் கொடுத்தா நான் வந்து ஸ்கெப்டிகல். சரி, இதுனா நார்மல் வண்டி தான், நம்ம நார்மல் கியர் போட்டு அந்த அளவுக்கு ஷிஃப்ட் பண்ற அளவுக்குலாம் ஸ்பீட் இருக்காது, அந்த டாட்டர்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். பட் ஓட்ட ஓட்ட இட் வாஸ் வெரி குட். அதுலயும் ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் கொடுத்துருக்கான். அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு ஓட்டுறப்போலாம் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வண்டி. அண்ட் பெரிய டிஃபரன்ஸ்னா தே ஹேட் திஸ் பிக் ஸ்கிரீன் ஆன் டாப். So it actually felt like a tablet. மேப்லாம் பார்க்கறது was very convenient. That was one thing. அண்ட் ரோட்ல வந்து ஒரு வாட்டி நான் சென்னையில பார்த்தேன், ஒருத்த வந்து ஸ்பீக்கர் போட்டு மெயின் ரோட்ல ஒருத்த சுத்தி இருந்தான். அது பார்த்தேன். So that was interesting. EVல அப்படி அவன் மாட் பண்ணி வச்சிருக்கானா? இல்ல இன்பில்ட்டே ஸ்பீக்கர்லாம் இருக்கு இப்போ EVஸ்ல. ஆமா 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 பாத்திருக்கேன். They can listen to music and all. ஆமா, அது கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. நடு ரோட்ல சிக்னல்ல நின்று இருக்கப்போ யாரோ ஒருத்தர் ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு நின்று இருந்தான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது நெக்ஸான் EV. ஸோ வி ஆர் ஆல் டாக்கிங் அபவுட் டெஸ்லா தேர் ரோட்ஸ்டர் அது இதுன்னு இருக்கும் போது தப்புன்னு ஒரு நாள் வந்து அவ்வளோ அப்போதைக்கு நான் அதை பெருசா ஃபாலோ பண்ணல EV பத்தி எல்லாம். தப்புன்னு பார்த்தா நெக்ஸான் EV இட்ஸ் லைக் வாவ், இந்தியாவில் வந்துருச்சா, நல்லா இருக்கே டிசைன், அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஓலா லான்ச் பண்ணி அதை தாண்டி வந்து வேலூர்ல ஒருத்தன் வந்து ஓலாவை போட்டு எரிச்சது நடு ரோட்ல. அப்படியா? அந்த நியூஸ் தெரியாதா? ராணிப்பேட்ல போய் இந்தியா ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. ஏதோ இனிஷியலா வந்து ஓலா லான்ச் பண்ணுவது என்ன ஆச்சுன்னா ஒரு கிளிச். என்னன்னா வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி பின்னாடி போகும், அந்த மாதிரி கிளிச் எல்லாம் இருந்துச்சு. ஸ்டார்ட் ஆகல, இந்த மாதிரி எல்லாம் போட்டு அவன் ரொம்ப டென்ஷனாக கஸ்டமர் சப்போர்ட் நல்ல ரீச் பண்ணியிருக்கான், எதுவுமே கிடைக்கலன்னு. அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும் போது டென்ஷன் ஆகி வண்டியை ஓரம் இது பண்ணி அண்ணன் பெட்ரோல் பக்கத்துல வண்டி பெட்ரோல் எடுத்து எரிச்சு வீடியோ போட்டான். ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, மைண்டுக்கு ஈவின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் தோன்றது இந்த ரெண்டு விஷயம் தான். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஈவின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதை பத்தின இம்பாக்ட் என்ன? EV வந்து I always felt like we had this opportunity for a very long time, EV. So just because people wanted to have this oil business, they didn't even let these EVs to come out in the market. It's not like we didn't have the technology or we didn't have the resources to build an EV. It was always possible, but it's just like ஆயில் தீர்ற வரைக்கும் பண்ணுவோம், அதுக்கப்புறமா EV வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து குளோபல் வார்மிங் ரொம்ப பெரிய காசா இருக்கிறதுனால
they have realized, okay, and also fossil fuels are getting overல. ஸோ இப்போ வேற வழி இல்லாததுனால தான் நம்ம ஈவில வருமே கண்டி. அதை நம்ம எப்போ வேணா பண்ணியிருக்கலாம், பட் பண்ணல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஈவின்னு வந்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் சான்ஸே இல்லை, வரவே வராது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருந்துச்சு. பட் ஆஸ் டைம் மூவ்ட் ஆன், யா ஹியர் இட் இஸ். நிறைய இடத்துல என்னால இப்ப ஈவி பார்க்க முடியுது, பர்டிகுலர்லி தி அட்ராக்டிவ் கிரீன் போர்ட்ஸ், ஸ்பெஷல் போர்ட்ஸ் ஃபார் தட். ஆமா, அதே மாதிரி அந்த அந்த காரோட டிசைனும் அவ்வளோ நல்லா இருக்கு இப்பெல்லாம். இட் லுக்ஸ் வெரி சிம்பிள், மினிமலிஸ்டிக்கா. ஒரு அங்கங்க ஒரு சின்ன, இந்த முன்னாடி எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், அங்கங்க சில கிரீன் இது இந்த ஒரு மாதிரி சின்ன சட்டிலான ஒரு ஹைலைட் கொடுத்திருப்பாங்க கார்ல. அந்த மாதிரி எல்லாம் மெஜாரிட்டி ஒயிட்ல தான் இருக்கும் காரு. எனி ஃபியூச்சரிஸ்ட் மூவி வாட்ச், ஈவன் கன்ஸ், இந்த கல்கி படத்துல கூட எல்லா கன் எல்லாம் ஒயிட்ல காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி பைக்ஸ் கார்ஸ் எல்லாம் வெரி மினிமலிஸ்டிக் டிசைன் வித் சம் ஹைலைட்ஸ். அண்ட் எனக்கு பிடிச்ச ரொம்ப பைக் பாத்தீங்கன்னா வந்து அல்ட்ரா வயலட். ஐ வாண்டட் தட் பைக் ஃபார் அ வெரி லாங் டைம். நான் வந்து எப்போ 2019-18 நான் பைக் வாங்கினேன், RR 310. அப்போ வந்து அப்பதான் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பைக் வருதுன்னு, அல்ட்ரா வயலட். ஸோ இட்ஸ் பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. டிசைன் இஸ் ஸோ அமேசிங். ஆல்மோஸ்ட் 3.5 lakhs தான். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டாப் ஸ்பீட் வந்து 200 கிட்ட அந்த மாதிரி வச்சு இட் வாஸ் ரியலி குட். ரீசெண்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி they did a test where they submerged the EV under water, like really deep inside, and they tested it. That there was a promotion from their side saying that our EVs are very very என்ன சொல்றது, rigid. I mean, it can be in all weather type. அந்த மாதிரி ஒரு இதை காமிக்கிறதுக்காக அது பண்ணது. So that was nice. And Revolt நீங்க எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். We talk about Ola and then Ather. These were only into scooty segment. பட் பைக் வந்து இப்பதான் ஓலா விட்டுருது. பட் முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் ஆனது ரிவோல்ட். நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ரிவோல்ட். என்ன அது, ஒரு எமகா FZ மாதிரி இருக்கும் பார்க்க. நார்மலா அப்படிதான் இருக்கும், பட் இட்ஸ் an e-way. அப்படியே சைலண்டா will be nice. ஸோ இதுதான் நான் பார்த்தது. ஆனா ஐ திங்க் ஈவி பிக்கப் பண்ணது இந்த ரெண்டு வண்டி தான் இல்ல, ஓலா அண்ட் ஈத்தர் தான் நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டது இந்தியால இது ரெண்டு கம்பெனிஸ் தான் நினைக்கிறேன் ரீசன்ட்டா. Ola is marketingly goodன்னு சொல்லலாம், because they were already famous in the taxi segment. So வந்து அந்த பிராண்டை வச்சு அப்படியே அவங்க புஷ் பண்ணிட்டாங்க. So Ather was completely an organic என்ன சொல்றது, EV startup itself. So when you compare the tech specification and other thing, Ather seems to be more very good compared to Ola, but they don't have that reach what Ola has, or the investment what Ola has. ஆனா ரெண்டு கம்பெனியுமே they are spending a lot on research and R&D ல they are spending a lot of money. That's a very good sign. ஏன்னா initial yearsல it's very difficult to do that, spending so much on R&D without getting proper results. ஏன்னா இப்போ நீ ஃபைனான்சியல்ஸ் படி பார்த்தா ஓலா it's not at a very profitable stage at all. அவங்களே சொல்லியிருக்காங்க next 5 yearsக்கு there's no chance for us to enter the green side in the balance sheet, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. Because they're still spending a lot on R&D. I mean, that has become very normal in the companies right now, where they put a lot of funds in it, let's flood it, and they just expect for the returns pretty later, because the marketing strategy ரொம்ப different ஆயிடுச்சு. And also basically tech companiesக்கு அப்படிதான். இப்போ வந்து டெக் கம்பெனிஸ்னாலே வந்து R&Dல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அந்த டெக்லாம் இது பண்ணி அப்புறம் they make money out of it. That's very common in R&D. I mean, இந்த மாதிரி tech based companies. So it's pretty normal. Also happy to see Indian companies coming up. Yeah, a lot. Vehicles னு சொன்னாவே முன்னாடிலாம் நமக்கு vehicles அப்படின்னு சொன்னாவே ஃபாரின் கம்பெனிஸ் தான் ஞாபகம் வரும். பட் யூ ஆர் குட் தட் எலக்ட்ரிக் அப்படின்னு சொன்னோன்னு ரெண்டு ப்ராமினன்ட்டான நேம் வரது வந்து இந்தியன் நேமா இருக்கு. Yeah. And Ola is directly competing with Tesla. I mean, the founder said we would be doing better. ஓப்பனாவே சொன்னாங்க Ola CEO, the founder. He said we would like to directly compete with Tesla. Maybe that's why, because he wanted to name his bikes Roadster, something like that. I don't know why there are so many names, but அதுக்கு எப்படி நேம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் ஓலா கார்ஸ் பண்றது இல்ல இப்போதைக்கு, they haven't introduced any cars.
No, but they are planning to do it. I read it somewhere that they are planning to do it. ஸோ அவங்களுக்கு என்னன்னா வந்து இந்தியன் மார்க்கெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து பைக்ஸுக்கு தான் வந்து ஸ்கூட்டிஸ் பைக்ஸ் தான் வந்து மார்க்கெட்டும் பெருசு, டிமாண்டும் ரொம்ப அதிகம். கார்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டாடா இருக்கு. டாடா இஸ் ரியலி டூயிங் குட். டியாகோ, நெக்ஸன், இட்ஸ் ரியலி டூயிங் குட். அண்ட் யூ ஹாவ் Hyundai. Even MI is coming into premium segment of EV. I wouldn't say premium. The car looks premium, but they're launching it around 30-35 lakhs. அதே மாதிரி அந்த எவல்யூஷன் கர்வ் ஒன்று இருக்குல்ல, எப்போ வந்து எலக்ட்ரிக் வந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இஃப் யூ சி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இருந்ததெல்லாம் வந்து கம்பஷன் இன்ஜின்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து உடனே வந்து நம்ம வந்து பொல்யூஷனை குறைக்கணும் அப்படிங்கிறது எடுத்துட்டு வந்தது எலக்ட்ரிக்ல. நடுவில் வந்து தேர் வாஸ் அ செக்மெண்ட் விச் ஹேட் ஹைட்ரஜன் கார்ஸ். ஸோ அதையும் வந்து அமெரிக்கன் பர்டிகுலர்லி ஜார்ஜ் புஷ் வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சாரு. பட் அல்டிமேட்லி தட் வாசன்ட் ஹிட் லைக் எலக்ட்ரிக் பிகாஸ் அதோட எஃபிஷியன்சி வந்து கம்மியா இருந்துச்சு. ஸோ யா, அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ எலக்ட்ரிக் கூட நடுவில் வந்து ஐ திங்க் ஈவன் ஹைபிரிட் இஸ் மூவிங் இன் பார் வித் இட். Yeah, people in India right now they feel like hybrid is okay. I mean hybrid is more comfortable because fuel stations, charging stations la illadanaala okay, they feel more safer with I mean hybrid enna solla. And also mileage nalla kodukudhu and mai terms la layum paakranga. That's one of the reason. Okay. So hybrid la eppadi work agum? So you can either use petrol, diesel or electric. First konja neram வந்து fuel la run ஆகும். அப்ப வந்து it'll charge the batteries. Then few kilometers will run with the battery powered thing. So abdi. So all the wheel will have this motor. So that will produce, charge the batteries and then run with that. So this is the major advantage. EV la pathina vandu motor will also, I mean you can absorb the energy through it and also regenerate and also run motors from the battery. But so still there is pollution. அதுலதான் அதுல இருக்க ஒரு என்னன்னா வந்து இவி யூஸ் பண்றது மேட்டர் இல்ல, பட் அதுக்கு எங்க இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வருது அதுதான். இல்ல நான் இவி சொல்ல ஹைபிரிட்ல சொல்றேன். ஹைபிரிட்லயா? ஹைபிரிட் 50-50 இருந்தாலும் that 50% contributes to this pollution, whereas EV ல that is totally restricted ன்னு நினைக்கிறேன். நான் ஒரு டெஸ்லா கார்ல பாத்திருந்தேன், அவன் மாட் பண்ணி வச்சிருந்தான். எப்படின்னா ஒரு ஹோண்டா என்ஜினை தூக்கி டெஸ்லா கார் பின்னாடி போட்டான். ஓகேவா? So he doesn't have to rely on charging stations. So he gets the fuel, அத போட்டு ஜெனரேட்டர்ல போட்டு அதை வச்சு EV சார்ஜ் பண்றான். So what do you say about this? இல்ல அது ஒரு that's not the ultimate aim. வந்து EV யோட aim இல்ல, பட் அகைன் இப்போ இந்தியால இருக்க எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாவே கோல்ல இருந்து தான நமக்கு வருது. கோல்ல இருந்து வந்தாலும் சோ see EV வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்ல. இப்ப நீ கார்ஸ் எடுத்துக்கின்னு வச்சுக்கோ, it's not only the fuel, it is also about the pollution which it causes. Yeah. Whereas அந்த pollution rate வந்து EV ல டோட்டலா கட் ஆயிடுது. இல்லையே, அதுதான் சொல்றேன். நீ எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வருது உனக்கு? அந்த EV சார்ஜ் பண்றதுக்கு எங்க எலக்ட்ரிசிட்டி வருது? கிரீன் எனர்ஜி இல்லையே. சோலார் பேனல்ல இருந்து வந்து ஓகே, அப்புறம் வந்து விண்ட் மில்ஸ்ல இருந்து வந்தா ஓகே, தட்ஸ் கால்ட் கிரீன் எனர்ஜி, கம்ப்ளீட் கிரீன். ஆனா வந்து இந்தியா இப்ப நீ ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் போய் நீ சார்ஜ் பண்ற தமிழ்நாட்டுலனா எங்க இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி? உன் கோல்ல இருந்து தானே வருது, அங்க பொல்யூஷன் ஆகி தானே வருது. the more and more you keep charging your vehicles with your electricity, அங்க அகைன் டிமாண்ட் நீ இன்க்ரீஸ் தான் பண்ற, அங்க இன்னும் கோல் அதிகமா தான் பர்ன் ஆக போகுது. பெட்ரோல்ல பொல்யூஷன் இருந்துச்சு, கோல் அங்க பொல்யூஷன் ஆகுது. மேபி பெர்சன்டேஜ் மேபி வேரிஸ், பட் the ultimate goal, even if it's like EV, it should be like clean green energy that's using natural renewable source of energies like solars, windmill, இதெல்லாமே தான். slowly we are adapting to that ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஏத்தர்லாம் கூட பார்த்தனா there is something called as regenerative charging. I mean இப்போ நீ ஃபாஸ்டா போயிட்டே இருக்க, ஆக்சிலரேட்டர் கொடுக்கல, அப்ப மோட்டர் ரன் ஆகும்போது தான் அந்த few seconds மட்டும் தான் பேட்டரி திருப்பி சார்ஜ் ஆகும். மேபி let's say that you charge your battery 100%, ஒரு ஃபுல் காலி பண்ணிட்டீங்கன்னா ஒரு என்ன ஒரு 20% ரீஜெனரேட் ஆகி அதுல வரும், அவ்வளவுதான். ஆமா, நான் கரெக்டா தெரியல எத்தனை %, பட் யா I think Lena நீ சொன்னல at the end of the day I think it comes to expense தான். after a point of time இல்ல
இப்போ நீ பார்த்தனா வந்து இப்போ சோலார் பேனல் வைக்கிறது எக்ஸ்பென்சிவ், மற்றது வந்து கிரீன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் எக்ஸ்பென்சிவ் நோ. After a point Yeah. of time, I feel burning coal itself will become more costly than generating electricity through the green ways. So that point of time, I think there'll be a shift. Yeah, that's definitely true. பட் இங்க இப்ப நம்ம இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம என்ன சொன்னோம்னா வந்து இவி போறதே வந்து குளோபல் வார்மிங் கிரீன் தான் ஆரம்பிச்சுமே கான்வர்சேஷன். ஆனா இப்ப எப்படி போயிடுச்சுன்னா வந்து விச் இஸ் சீப்பர்னு போயிடுச்சு. ஸோ இட்ஸ் we need to decide. I mean we need to decide எது இம்பார்ட்டன்ட். Is it I global think for warming or consumers, இல்லடா, I think for Indian consumers, price point is the most important thing டா. என்விரான்மெண்ட்டுக்காக நான் ஈவி வாங்குறேன்றது you can say outside. பட் மெயின் வந்து நான் ஃபியூல் போட வந்து காசு வேஸ்ட் பண்ண தேவையில்ல. தட் இஸ் த மெயின் செல்லிங் பாயிண்ட் இன் இந்தியா. yeah எல்லா பைக்ஸ்க்குலாம் தட் இஸ் த yeah yeah மெயின் yeah செல்லிங் பாயிண்ட். that's true. இல்ல நான் என்ன சொன்னேன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னோம்ல fossil fuels வந்து குளோபல் வார்மிங் காஸ் பண்ணது ரொம்ப பொல்யூஷன், அதனால ஈவி போறோம் அப்படின்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பாயிண்ட சொன்னேன். ஸோ கிரீன்ல இருந்து எடுத்தா மட்டும்தான் இது மாறும். அஃப்கோர்ஸ் யூ கேன் மேக் இட் சீப்பர். ஐ மீன் when it's produced in large scales and when government itself take initiative to set it up. So இல்ல see அது வந்து ஸ்லோவா மாறும். it will take place ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரு இனிஷியேஷன் தானே. So initially they have started like this. போக போக they'll get more adapted to the natural resources ன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி when telling about the pollution, so இங்க வந்து நம்ம பார்க்கிறது வந்து fossil fuel மட்டும் இல்லாம even the vehicles emit a byproduct as pollution. அது வந்து இங்க totally கட் ஆயிடுது. apart from this நீ வந்து ரெகுலர் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஆயில்லாம் இருக்கு, யூ நீட் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அண்ட் நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்றாங்க. அதனால கூட வாட்டர் கெட்ஸ் பொல்யூட்டட். அது அல்டிமேட்டா வாட்டருக்கு தான் போகுது. அதெல்லாம் இங்க வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் கம்ப்ளீட்லி ரெடியூஸ்ட். நாய்ஸ் பொல்யூஷன் எக்ஸாக்ட்லி. பொல்யூஷன் that's there. So yeah, of course he is a very good choice, but we can do it even more better நான் சொல்றேன். எங்கெங்கெல்லாம் நீ வந்து இந்த ஈவிஸ் வந்து லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன்? சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். சைனால வந்து they have some number of charging ports. Compared to that, India is 1% of this. இந்தியால 8 lakh charging stations இருக்கு சைனால. இங்க இந்தியால வந்து 14,000 charging stations இருக்கு இந்தியால. Yeah, so that's the difference. 8 lakhs எங்க இருக்கு, 14,000 எங்க இருக்கு. That's major thing. But என்ன இன்க்ரீஸ் ஆக சார்ஜிங் ஸ்டேஷன் போடுவாங்க. ஏன்னா ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் போடுறதுக்கே அவங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பென்சிவ். ஸோ கொஞ்சம் இது பண்ண ஓகே. ஆக்சுவலா வந்து ஒன் ஆஃப் த தமிழ் யூடியூபர் டிட் திஸ் சேலஞ்ச் வேர் he traveled in a EV from Chennai to Ooty, I guess, somewhere there. Okay. So அத வீட்ல சார்ஜ் போட்டாச்சு. இப்போ ஊட்டிக்கு போனோம். So he found charging stations everywhere in between. ப்ராப்பரா பிளான் பண்ணி போயிருக்காரு நினைக்கிறேன். யா கண்டிப்பா. இங்க இருந்து 300 கிலோமீட்டர் போறோம், அங்க ஒரு சார்ஜ் 300 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். போனா வந்து ஒரு பர்டிகுலர் ஈவி அங்க சார்ஜ் போட்டு போறாங்க, திருப்பி வராங்க. அந்த மாதிரி இட்ஸ் பாசிபிள். பட் ஆப்வியஸா இன்க்ரீஸ் பண்ணணும். பட் சேல் இன்க்ரீஸ் பண்ணாதான் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் தேர் ஆர் a lot of startups also working with them, and Reliance is also working to set up a lot of EV stations. Even Tata is working on that. It's a huge stuff. It's not going to be done in what few months, but கொஞ்சம் டைம் ஆகும் செட் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த A2B எல்லாம் பாத்திருக்கியா? நாட் only companies who owns I mean EV manufacturing companies மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம மத்த கம்பெனிஸ் இப்போ A2B வந்து they have their own launch அதே சார்ஜிங் ஸ்டேஷன் பெங்களூர் ஹைவேல இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ கொஞ்சம் வருது. ஒரு ஃபீச்சர் மாதிரி அவங்களோ புஷ் பண்றாங்க ஹோட்டல்ஸ் கூட. So you can refresh there, have some snack, charge your vehicle and go. அதுல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ தட்ஸ் ஃபைன் தான் ஐ கெஸ். டிரான்சிஷன் ஆயிடும். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் வச்சிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வச்சிருக்கான், அப்புறம் இங்க சேனல் 2 பேர் வந்து ஏத்து வச்சிருக்காங்க. அதுக்கு வீட்டுக்குள்ளேயே அவங்க சார்ஜிங் ஸ்டேஷன் போட்டாங்க. ஸோ ஸ்கூட்டிஸ் பைக்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்ல. என்ன நீ என்ன 100 கிலோமீட்டர் தாண்டி போற, இங்கே தான் சுத்த போற. Leave if you go for long distance native போறது இங்க maybe in a bike, that might be a problem for you. But I guess charging time is also something to be considered here. So ஒரு average fast chargingல பண்ணாவே it takes 60 minutes for 80%. ஆமா, for 80% of the battery. So அந்த இடத்துலயும் எனக்கு
வி ஷுட் ஒர்க் ஆன் இட் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா நம்ம ஒரு டிராவல் போயிட்டு இருக்கும்போது 1 hour வந்து நான் சார்ஜிங்காக வெயிட் பண்ணா அதுல எனக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். யா, தட்ஸ் ட்ரூ. பட் இந்த மாதிரி ஸ்கூட்டிக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓகே தான். நைட்டு ஃபுல்லா சார்ஜ் போட்டா கூட ஸ்லோ சார்ஜ்ல ஏறினா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. காலையில எழுந்துச்சு ஏன்னா நீ ஆஃபீஸ் போயிட்டு தான் வருவாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் லாங் டிராவல் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்ஸ்னா தான் வந்து யூ ஹேவ் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் சார்ஜிங். ஐ திங்க் ஃபோன் மாதிரி தான் நீங்க இல்லையா? நீ பிரிட்டி மச் நீ ஃபோன் ஃபர்ஸ்ட் ம், வந்தப்போ இந்த மாதிரி தான் இல்ல. நைட்டு நீ போட்டு விட்டா காலை ஃபோன் சார்ஜ் ஆயிரும். இப்போலாம் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆமா, ஆயிடுச்சு, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக. கண்டிப்பா ஆயிடும். டவுன் த லேன் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். பட் கரண்ட் சினாரியோ நான் சொல்றேன், இஸ் இட் வில் ரியலி அஃபெக்டிங் பீப்புள் இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜிங் ஃபார் வெரி லாங் டைம்? இப்போ நீ தனுஷ் கிட்ட இவங்க எல்லாம் கேட்டினா நான் சார்ஜ் போடுவான், காலைல ஆமா. எடுத்து ஓட்டுவான், 150 கிலோ வரைக்கும் ஓட்ட முடியும். அவன் என்ன 150 கிலோமீட்டர் ஓட்ட போறான்? சான்ஸே இல்ல. அதான் சொல்றேன், அவுட் ஸ்டேஷன் போறது தான் கண்டிப்பா ப்ராப்ளம். ஈவன் இட்ஸ் கார் ஆர் பைக், அவுட் ஸ்டேஷன் போறதுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. பயமாவே இருக்கு, எங்கன்னா நினைச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. டோ பண்ணிட்டு தான் போகணும். அதுதான். ரீசெண்டா ஒன்னு நான் என்கவுண்டர் பண்ணேன். ஆக்சுவலி எங்க ஆபீஸ்ல ஒருத்தவங்க வந்து இவி பைக் வச்சிருக்காங்க. ம். ஸோ என்னாச்சு, அவங்க சார்ஜ் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க கொஞ்சம் சுத்திட்டு வி வென்ட் டு ப்ளே பேட்மிண்டன். திருப்பியும் பேட்மிண்டன் கோர்ட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வரதுக்கு இட் ஷோட் லோ பேட்டரி. ஓகே. ஸோ அவர் நினைச்சிட்டே வந்தாரு, ஓகே நடுவுல நின்னுருச்சுன்னா என்ன வருது அப்படின்னு. ம். பட் அப்ப நான் என்ன நினைச்சேன், ஓகே நான் என் வண்டி நின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. யா. ஒண்ணும் இல்ல, என் வண்டி நின்னா இன்னொருத்தர் கிட்ட தள்ளிட்டு. லிஃப்ட் கேட்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து பெட்ரோல் வாங்கிட்டு இன்னும் வந்துட்டு. கொஞ்சம் Yeah. பெட்ரோல் வித்துட்டு போயிடும். வேற இப்ப இவிஸ்ல என்ன பண்றது அப்படிங்கறதும் ஒரு கொஸ்டின். அதான் டோ பண்றது தாண்டி வேற அதுக்கு ஆப்ஷனே இல்லங்க. அதான் சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் உனக்கு கிட்ட கிட்ட வந்துருச்சுன்னா அப்போ உனக்கு ஈஸியா இருக்கும். சென்னையிலலாம் யோசிச்சு பாரு, ஐ திங்க் ஆஃப்டர் 5 இயர்ஸ்ல எவ்ரி 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சார்ஜ் பாயிண்ட் வந்துடும் நினைக்கிறேன். 2 to 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சார்ஜ் பாயிண்ட் இருக்க அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்போ நீ வண்டி தள்ளின்னு போயிடலாம்ல. 2 கிலோமீட்டர் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை உனக்கு. அது கரெக்ட். ஆனா நீ சார்ஜிங் பாயிண்ட்லயும் இப்ப நீ போற, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஷெல் இருக்கு. நான் எவ்ரிடே வீட்டுக்கு வரும்போது அதை கிராஸ் பண்ணி தான் வருவேன். எல்லா நாளும் பார்க்கும்போது அந்த ஷெல்ல வந்து ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் கட்டி வச்சிருக்கான். 2 கார் போலாம் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன். எல்லா நாளுமே அங்க கார் நின்றுட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து வேற ஏதாச்சும் வெயிட்டிங்ல கார் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு கார் இருக்கு 1 hour ஆர் லெட்ஸ் டேக் half an hour 50%ல வச்சு அவன் வீட்டுக்கு போயிடுறான்னு வச்சுக்கோ. அப்ப கூட அந்த டைம் நிக்க வேண்டியது இருக்குல்ல. I don't know how many will be ready to do that as of now. மேபி போக போக இது இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ நான் இந்த சார்ஜிங் பத்தி ஒரு இதுல பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்க, there are 3 types of charging. ஸோ ஒன்னு வந்து ஏசி சார்ஜிங், வீட்ல இருக்க ஹோம் அவுட்லெட்ல அவங்க கொடுக்கலாம். திஸ் இஸ் கேரியபிள் எவ்ரிவேர். இன்னொன்னு வந்து ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ அவங்களே வந்து வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொன்னு வந்து திஸ் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்ஸ். இதுதான் இந்த பெட்ரோல் பங்க்ஸ்லாம் இருக்கிறது. அண்ட் இதோட டைமிங் வந்து அந்த ஏசி ரெகுலர் சார்ஜிங் வந்து இட் டேக்ஸ் அரவுண்ட் 8 hours full charge. Okay. I mean, it doesn't actually damage your battery like normal charge. Damageங்கிறத விட fast charge actually which can you'll be able to carry everywhere. நீ இப்ப இங்க இருந்து வேற எங்கயாச்சும் போறன்னு வெச்சுக்கோ, நீ சார்ஜரே சொல்றியா? ஆமா, சார்ஜரே கேரி பண்ற மாதிரி தான். ஓகே ஓகே. நம்ம இங்க இருந்து எங்கயாச்சும் லாங் டிஸ்டன்ஸ் போறோம்னா அங்கேயே நம்ம சார்ஜ் போடுற மாதிரி பிளக் பாயிண்ட்ல போட்டு சார்ஜ் போடுற மாதிரி. That's only for bikes, no? It's not for cars. It's only for bikes. It's there for cars. 15 amps switchesல போடுற மாதிரி எல்லா கார்லயும் வருதான்னு தெரியல. பட் பர்టిక్యులரா but it'll take a very long time. Yeah, very long time to charge. அது 8 hours நீ சொன்ன மாதிரி. Yeah. That's 15 amps charging such a huge battery. ரொம்ப நேரம் தான் ஆகும். But again, when it comes to the price point, what do you guys think? இப்போ ஒரு ரெகுலர் காரோட I think it is around 30 to 40% costlier. Okay. So we can't just say that. I mean, the initial cost of the EV is obviously high, very high compared to our regular cars. நம்ம வந்து அதை மட்டும் வந்து கன்சிடர் பண்ணவே முடியாது. There's something called the total cost of ownership, which includes the cost of the car, the paperwork, the taxes, the insurance, and also the lifetime. அந்த காரை யூஸ் பண்ணினா வந்து எவ்வளோ நீ ஸ்பெண்ட் பண்ணுவ.
திஸ் இஸ் கால் ம், ம், டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ஓனர்ஷிப். ஓகேவா? நீ அப்படி கம்பேர் பண்ணும் போது EVs are very very affordable in that point ம், of ம். view. So to just give you a comparison, let's say this பைக்ல நான் first சொல்றேன். Honda Activa இருக்கு, okay, and you have Ather 450X, okay. Honda Activa is engine, okay, and I mean Ather is the EV. So Honda Activa பாத்தீங்கன்னா வந்து 2,32,000 ஆகுது. You buy the இது let's say that ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு வந்து நீங்க சர்வீஸ் காஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு இவங்க ஆவரேஜா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் காஸ்ட், ஃபியூவல் காஸ்ட் எல்லாமே. பட் ஏத்தர் பாத்தீங்கன்னா வெறும் 2,35,000 தான் ஆகுது, ஓகே, வித்தவுட் சப்சிடி. ஓகே, ம், ம், சப்சிடி ம். பாத்தீங்கன்னா 1,87,000 ஆகுது. ஸோ யூ கேன் see the difference right now. So it's very cheaper இல்லையா? பட் ஒன் compared திங் to that. என்னன்னா, ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ம், வெஹிக்கிள்ஸ்க்குல அந்த லைஃப் சைக்கிள் வந்து இட்ஸ் இந்த மிட் ஸ்டேஜ். இப்போ வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் எப்போ yeah, முடியும்னா, ஒன்ஸ் யூ ஹேவ் டு சேஞ்ச் த பேட்டரி ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த yeah, ஒரு ஸ்டேஜ் வந்து இன்னும் ரீச் ஆகல, இன்னும் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். ஏன்னா த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் yeah, பார்ட் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இஸ் த பேட்டரி. அண்ட் அது ஃபுல்லா ரீப்ளேஸ் 40% கிட்ட பண்றப்போ ஆகுது. மோர் தென் தட் தேர் ம், சேயிங் இட் பி 60 or 70%. ஸோ நீ இப்போ வந்து yeah, 2 லேக் ஒரு வெஹிக்கிள்ல 70%னா அதுவே எவ்வளோ வந்துருது பாரு, ஆல்மோஸ்ட் 1.5 lakhs கிட்ட ஆமா, வந்துருது. ஸோ நீ அந்த ஒரு yeah, ஸ்டேஜ் that's ரீச் fair. ஆகிறப்போ எவ்ரி ஒன் வில் ஃபீல் தட் ஓகே மேபி பெட்ரோல் இட் செல்ஃப் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒரு இது இருக்கு. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னன்னா வந்து ஓகே லெட்ஸ் சே யூ டேக் அ கார். வாட் இஸ் த ஆவரேஜ் டைம் பீரியட் யூ யூஸ் அ கார் ரைட் நவ்? லெட்ஸ் சே யூ பை அ கார் ஆஃப் வர்த் 15 lakhs. எத்தனை வருஷம் நீ யூஸ் பண்ணுவ? ஐ திங்க் மேபி 5 to 10 நம்ம years. வந்து 5 to 10 years யூஸ் பண்ணுவ. 5 to ஓகே 10 yearsக்கு அப்புறம் அந்த 10 லட்ச ரூபாய் காரை எவ்வளவுக்கு விற்ப? I think 2 lakhs maybe. 2 lakhs விற்ப, ஓகேவா? ஸோ ஒரு 10 லட்ச ரூபாய் காரு 10 years கழிச்சு ஒரு 2 lakhs rupees விற்கிற. ஓகே, இப்போ நீ ஒரு EV எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து தே கிவ் யூ வாரண்டி ஃபார் த பேட்டரி ஃபார் 8 years. 8 yearsக்குள்ள பேட்டரிக்கு எதனா இருந்தா தே கிவ் யூ ரீப்ளேஸ்மெண்ட். அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஓகே. இப்போ வந்து 8 years கழிச்சு நீ வந்து அந்த பேட்டரி நீ திருப்பி மாத்துறனா நீ எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவ? 50%. ஓகே. ஸோ வந்து ஓகே. 5 lakhs நீ ஸ்பெண்ட் பண்ணுவ கார்ல. ஸோ நீ அந்த கார் நீ ஒரு ரெகுலர் கார் நீ 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வித்தாலே உனக்கு 2 லட்சம் தான் திருப்பி வருது. ஸோ இங்க 5 lakhs இல்லடா நீ அந்த மாதிரி எதனால தான் அந்த நீ கார் கால்குலேட் விற்கிறடா? பண்ணிக்கணும். இல்ல why are you selling that car in the first place? ஏன்னா வேர் அண்ட் டேர் நடக்கும், டெப்ரிசியேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்ல. சோ அந்த மாதிரி ஆமா, நடக்கிறது அதுக்கு மேல EVஸ்க்கு ஈவன் யூ would நடக்குதுல்ல. want a new car இல்ல. You wouldn't want to keep using that car. None of the people I knew used the car for more than 10 years, I guess. இல்லடா அவன் வேணா இப்போ நான் இருக்கும், என்ன they keep சொல்றேன்னா, upgrading. இப்போ நீ வந்து அந்த EV வெஹிக்கிளை செல் பண்றேன்னா ஒன்ஸ் த பேட்டரி இஸ் டன் யாரும் அது வாங்க போறது இல்ல. செல் ஸோ நீ பண்ற சொல்ல ரீப்ளேஸ் தான் ஆ பண்றேன்னு கேக்குறேன். ரீப்ளேஸ் தான் சொல்றேன். ஓ பேட்டரி ரீப்ளேஸ் சொல்றியா? பேட்டரி ரீப்ளேஸ் தான் சொல்றேன். ஓகே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, செல் அந்த சொல்லல. நார்மல் வேர் அண்ட் டேர் அந்த டெப்ரிசியேஷன்லாம் நடக்க தான் போகுது இல்ல. அது நார்மல் காரோ EV காரோ Yeah, yeah. தட் இஸ் கோயிங் டு Yes, yes, ஹேப்பன். that's definitely possible. Yeah. பட் இதுல எனக்கு தெரியல பிகாஸ் we are very in initial stage of this thing. I don't know what will happen to the motor. Will it be good after 10 years? இப்போ வந்து பேட்டரி மட்டும் போச்சுன்னா பேட்டரி மட்டும் மாத்தி ஒரு நல்ல ரீசனபிள் ரேட்டுக்கு விற்க முடியுமா இல்ல வந்து என்னன்னு தெரியல. ஸோ we are very in beginning stage of that. Not sure about it. But we don't have a choice. ஃபியூச்சர்ல வந்து ஃபியூல் கிடைக்கலாம் என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான். எல்லாமே காலியாக போகுது. கிடைக்கல இல்ல எனக்கு வந்து சீப்பா தான் வேணும், 10 வருஷம் கழிச்சு நான் வந்து எனக்கு வந்து திருப்பி என்னால காசு கொடுத்து மாத்த முடியாது. You won't have a choice. You won't have anything. You should do it. Even it's like 100 times more expensive, we will have no choice. Use the public transport, or if you want, pay so much and get a car. இந்த ஸ்டேஜ்க்கு வந்துரும். அது எதுவுமே பண்ண முடியாது. இதுவே EV பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா they'll take all the என்ன சொல்ற சப்சிடிஸ் கொஞ்சம் கொஞ்சமா they'll remove it. அப்போ வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. We can just enjoy using our regular engines until we have fuel. Enjoy சொல்ல முடியாது. வேர் அண்ட் டேர் பத்தி சொன்னல, ஆமா. அதுல என்னன்னா so the number of parts used in EV is comparatively less. Very less. Yeah. Okay. So அதுல வந்து அந்த வேர் அண்ட் டேர் அப்படிங்கிறது வந்து it will be very minimalistic than the regular internal combustion engines. ஏன்னா இங்க மூவிங் பார்ட்ஸ் அப்படிங்கறதே மெயின்லி வந்து மோட்டார் மட்டும்தான். ஓகே. மற்றது எல்லாமே ஸ்டேஷனரி அண்ட் ஆல்சோ ரிப்பேரிங் இட் இந்த சாஃப்ட்வேர் என்ஹான்ஸ்மெண்ட்லாம் பண்ணதால இட் இஸ்
ஈவன் மோர் ஈஸியர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ ஆல்சோ when it comes to the price point, நீ பேட்டரி பத்தி சொல்லிட்டு இருந்தபோது ஸோ லெட்ஸ் டேக் ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம இங்க இருந்து வெள்ளூர் போறோம்னு வச்சுக்கோம், சென்னை டு வெள்ளூர். ஓகே, நான் வந்து என்னோட ஆவரேஜ் ரெகுலர் கார் கொடுக்குற கிலோமீட்டர் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் கொடுக்குதுன்னா நான் வந்து 2400க்கு பெட்ரோல் போடுவேன். ஓகே, போயிட்டு வரதுக்கு. இதே ஒரு இவி எடுத்துக்கிட்டேன்னா அதோட ரேட் வந்து ஜஸ்ட் 1.2 to 2 rupees பர் கிலோமீட்டர். ஸோ அந்த ரன்ல என்னால நிறைய சேவ் பண்ண முடியும். This is what I said when the cost of the ownership for எல்லாமேனா சிதார்த் சொன்ன மாதிரி இந்த கால்குலேஷன் தான் அதுல உள்ள சேர்ந்து வரும். பட் ஐ நீ சொன்ன பேட்டரி காஸ்ட். ஸோ பேட்டரி அதுதான். யா, ஸோ கமிங் டு த பேட்டரி, இந்த பேட்டரி தான் வந்து என்ன சொல்றது ஒரு பிக்கஸ்ட் ஸ்டஃப் இன் இவி இட் செல்ஃப். ஸோ வி ஆல் நோ தட் China has been dominating in EV for a very long time and it will always be dominating in EV segment. ஏன்னா வந்து இவிக்கு இவி பேட்டரிஸ்க்கு முக்கியமான இது வந்து லித்தியம் அயான் பேட்டரிஸ். ஓகே, லித்தியம் அண்ட் கோபால்ட். ஓகே, மெயின்லி லித்தியம். இதை வச்சுதான் வந்து பேட்டரிஸ் வந்து பண்ண முடியும். வை? பிகாஸ் நம்ம நார்மல் லெட் ஆசிட் பேட்டரி நம்ம இப்ப கார்ல எல்லாம் இருக்குல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்குன்னு, அது வந்து அந்த பேட்டரிஸ் ஆர் நாட் எஃபிஷியன்ட். லெட்ஸ் சே தட் இப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தான் வந்து லித்தியம் பேட்டரி செல்லு. இப்போ நீ வந்து நார்மல் கன்வென்ஷனல் பேட்டரி யூஸ் பண்ணனா ஒரு 5 பாட்டில் 6 பாட்டில் கணக்கு. ஸோ இமேஜின் ஹவ் யுவர் EV will look with your old நார்மல் பேட்டரிஸ். இட் இஸ் நாட் பாசிபிள். EVல மட்டும்தான் அவ்வளோ எனர்ஜியும் உன்னால் ஸ்டோர் பண்ண முடியும், அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே உன்னால் பண்ண முடியும். ஸோ வந்து லித்தியம் இஸ் ஒன்லி அவைலபிள் இன் ஆஸ்திரேலியா, பொலிவியா, அர்ஜென்டினா அண்ட் சிலி. ஓகே, ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ்ல. ஓகே, இதுல இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த 4 இடத்துலயும் இந்த லித்தியம் ஓர்ஸ் இடத்துலயும் வந்து யார் ஓன் பண்றாங்கன்னா வந்து சைனா தான் ஓன் பண்றாங்க. 51% மேல. Stay tuned for part 2.